தலைவர்னா எப்படி இருக்கணும், காமராஜர் எப்படி இருந்தார், அதை பாட்டிலேயே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அழகாக பாடினாங்க. கவியரசு கண்ணதாசன் கூட ஒரு பக்தி பாட்டு போட்டார். அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் வரும், சிவகாமி உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி, மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி உன்னை மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏறி, தேனி மேல பேட்டை நாடார் உறவின் முறை போற்ற வேண்டும் இந்த மேடை ஏறி. கண்ணதாசன் அன்றைக்கே சொன்னார் காமராஜரை பற்றி. உன்னைத்தான் மக்கள் கோட்டை ஏறி வைக்க வேண்டும் என்று சொன்ன காமராஜர் வழியிலே ஒரு தலைவர் இன்றைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டை சீர்படுத்த முடியுமே தவிர இளைஞர்களுக்கு ஒரு கடிவாளம் தேவை. அந்த கடிவாளமாக ஒரு கட்டுப்பாடு மிக்க தலைவர் வேண்டும் என்பதை அவருடைய பேச்சு வெளிப்படுத்தியது. அவருக்கு நம்முடைய பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லி இப்ப அவருக்கு பதில் சொல்றதற்கு எழுச்சிமிக்க இளைஞர்களே என்ற அணியிலிருந்து TMHNU நாடார் சரஸ்வதி பப்ளிக் ஸ்கூல் அந்த பள்ளியினுடைய மாணவி PS பவித்ரா பேசுகிற பட்டிமன்ற பேச்சாளர்களில் மிக குறைந்த வயதுடைய சிறுமி பேசுகிறார். அவரை உயரத்தில் நிப்பாட்ட வைத்து அழகு பார்த்திருக்கிறது நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்கள். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் நீ எனல் நலிந்திடும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். காமராஜரின் பொற்கால ஆட்சி அமைந்திட உடனடி தேவை எழுச்சிமிக இளைஞர்களே என்று எனது அணிக்கு வலு சேர்க்க, ராமனுக்கு உதவிய அணில் பிள்ளை போல் இச்சிறு பிள்ளையின் பேச்சு அமையும் என்ற நம்பிக்கையோடு எனது பேச்சை துவங்குகிறேன். ஐயா நடுவர் அவர்களே, இதுதாங்க நாங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்பிக்கையோடு எனது பேச்சை துவங்குகிறேன்னு. அந்த நம்பிக்கை தாங்க நாங்க. நீங்க மட்டும் இல்லங்க, நாங்களும் தாங்க அந்த நம்பிக்கை. சரி, நம்பிக்கையோடு எனது பேச்சை துவங்குகிறேன்னு. அந்த நம்பிக்கை தான் நாங்க. அதனால தான் எங்களை பார்த்து சொன்னாங்க, இன்றைய மாணவர்களே நாளைய பாரதத்தின் தூண்கள், இன்றைய இளைஞர்களே நவீன இந்தியாவை செதுக்கும் சிற்பிகள் என்று. காமராஜரின் பொதுவாழ்வுக்கும் குழந்தைகளுடைய கல்வி மேம்பாட்டில் அவர் காட்டிய அக்கறைக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்றேன், கேளுங்க நடுவர் அவர்களே. சொல்லுங்கம்மா. ஒரு முறை காமராஜரை பத்தி விளம்பரப்பட எடுக்கணும்னு ஒருவர் அனுமதி கேட்ட போது அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு காமராஜர் கேட்டாராம். 3-4 லட்சம் ஆகும்னு அவர் சொல்ல, அதுக்கு காமராஜர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அட பாவி, இந்த பணம் இருந்தா இன்னி நான் 4 பள்ளிக்கூடத்தை சேர்த்து கட்டிடுவேனேன்னு சொன்னாராம். இன்றைய தலைவர்கள் எத்தனை பேர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும் நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன். 15 வயதில் நாம் என்ன செய்து கொண்டிருப்போம்? 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்போம். 15 வயதில் நம்மால் என்ன சாதிக்க முடியும்? உன்னால் முடியுன்ற என்று கர்மவீர காமராஜரும் சிந்திக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், சரித்திரம் படைக்கலாம் என்று இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் கலாம் ஐயா எங்களை பார்த்து கூறிய அந்த நேர்மறையான நம்பிக்கையான வார்த்தையை மெய்ப்பித்து காட்டியிருக்கின்றார் எங்களது சகோதரன். தலைமுடி நரைக்குதோ இல்லையோ, ஏன் எனக்கு கூட தான் நரைச்சிருக்கா, ஆனால் எல்லாருக்கும் பாரபட்சமே இல்லாமல் சுகர் இருக்குது. அந்த சுகரோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சத்தமே இல்லாமல் இதயத்தோட சத்தத்தை நிறுத்துறது தான். அதாவது ஹார்ட் அட்டாக் வரும்போது அவங்களுக்கு அதோட வழியே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் எப்படி அவங்க உயிரை காப்பாற்றுறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவியை தான் நமது 15 வயது இளைஞரான தமிழகத்தை சேர்ந்த ஆகாஷ் என்பவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அருமை. இது காலம், இது இளைஞர்களின் காலம், அதை பட்டியலிடுகிறார் மாணவி. அப்படிப்பட்ட வேகமும் விவேகமும் தொலைநோக்கு பார்வையும் தெளிந்த சமுதாய சிந்தனைகளையும் கொண்ட எமது இளைஞனால் தான் காமராஜரின் 9 ஆண்டுகால ஆட்சி பரிபாலனத்தில் பாரதம் கண்ட பொற்கால ஆட்சியை மீண்டும் மலரச் செய்ய முடியும் என்று நான் இங்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் அன்பான சகோதர சகோதரிகளே என்று தனது பேச்சை துவங்கிய போது அவர் ஆன்மீக தலைவராக பேசவில்லை, எழுச்சிமிகு இளைஞராகத்தான் பேசியிருக்கின்றார். சபாஸ்.
நடுவர் அவர்களே, சகோதர அணியைச் சேர்ந்த சகோதரி சொன்னாங்க, ஆபிரகாம் லிங்கனும் காமராஜரும் மிகச்சிறந்த தலைவராக விளங்கினார்கள் என்று. அவர்களது வாழ்க்கை சரித்திரத்தை சற்று புரட்டி பார்க்க சொல்லுங்கள். அவர்கள் மிகச்சிறந்த தலைவராக உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்தது 15 வயதிலும் 16 வயதிலும் அவர்கள் இளம் மனதில் ஆணி வேறாக ஆழப்பதிந்த எண்ணங்கள் தான் அவர்களை மிகச்சிறந்த தலைவராகவும் மிகச்சிறந்த செயல்கள் செய்வதற்கும் தூண்டியதை என்பதை நான் இங்கு பதிவு செய்து கொள்கிறேன் நடுவர் அவர்களே. அப்புறம் நடுவர் அவர்களே, சகோதரி நேதாஜியை பத்தி சொன்னாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஏற்றுமிகு தலைவராய் இருந்தது ஒரு எழுச்சிமிகு இளைஞராய் இருந்த காலகட்டத்தில் தான் என்பதை அன்பு சகோதரிக்கு எடுத்துக் கூறுகிறேன் நடுவர் அவர்களே. நமது சகோதரி கர்மவீர காமராஜரின் புத்தி கூர்மைக்கு உதாரணமா ஒரு நிகழ்வினை கூறிவிட்டு இறுதியாக கூறினார், அவரை போன்ற புத்தி கூர்மை நிறைந்த தலைவர்கள் இருந்தா பொற்காலத்தை மீண்டும் மலரச் செய்யலாம் என்று. ஆனால் அவரை போன்ற புத்தி கூர்மை நிறைந்த தலைவர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். இன்றைய காலத்தை பொற்காலமாக புதுப்பிப்பார்கள் என்று அவர்கள் உறுதிப்பட கூறவில்லை நடுவர் அவர்களே. ஆனால் நாங்கள் உறுதியாக சொல்வோம், காட்டுக்குள் காற்று நுழைந்து விட்டால் காலணி எதுவும் அணிவதில்லை. 1000 இளைஞர்கள் துணிந்து விட்டால் ஆயுதம் எதுவும் தேவையில்லை. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பினை போல் தன் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் என் இளைஞனால் இத்தமிழகத்தில் பொற்காலத்தை மீண்டும் மலரச் செய்ய முடியும் என்று உறுதியாகவும் மிருதியாகவும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.